அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். செங்கடல்ல பிரச்சனையாமே, கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்களாமே, அங்கே அடித்தா நம்மளுக்கு என்ன வந்துச்சு இல்லையா? ஏன்னா சிலருடைய கதை அப்படித்தான் இருக்குது. 3 இலங்கையர், ஒரு வியட்நாமியர், இன்னொரு 17 பேர் பிலிப்பைன் நாட்டவர்கள் அந்த கப்பலில் இருந்திருக்கிறாங்க. 3 இலங்கையர்கள் பாதுகாப்பு படையில் இருந்தவங்க, 3 பாதுகாப்பு ஊழியர்கள், 3 பேர் கப்பலில் இருந்தது. கப்பல் அடித்தா நம்மளுக்கு என்ன, செங்கடலில் பிரச்சனைனா நம்மளுக்கு என்ன, அதில் நம்மளை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அங்கே தீப்பற்றினா இங்கே ஃபைட் நடந்தால் என்ன, அங்கே யுத்தம் நடந்தால் என்ன, நம்மளுக்கு டைமுக்கு சோறு கிடைக்குதா, சம்பளம் கிடைக்குதா, நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா, அவ்வளவுதான், அவ்வளவும் போதும். அதுதான் சிலருடைய சிந்தனை. இப்போ கூட செங்கடலில் கப்பல் ஒன்று அடிபட்டிருக்குது அப்படின்னு தகவல் வரும்போது உடனே அதில் ஸ்ரீலங்கன் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் உடனே அந்த தகவலை பற்றி பதிவிடணும் அப்படின்னு எனக்கு கூட பதிவிடணும் அப்படின்னு யோசனை வருது. இதே அந்த கப்பலில் ஸ்ரீலங்கன்ஸ் இல்லைன்ற பட்சத்தில், இந்தியன்ஸ் இல்லைன்ற பட்சத்தில், சரி வேறு நாட்டுக்காரங்க பிரச்சனை நடக்குது, சிம்பிளாக விட்டுருக்கலாம். ஆனால் இலங்கையர்கள் சொல்லும்போது ஒரு உணர்வுபூர்வமான தகவல் வருது. ஏன் அதே நம்ம நாட்டவர்கள் என்னும் போது தான் நம்மளுக்கு அதில் உள்ள தாக்கங்கள் விளங்குது. அது மாதிரி தான் எந்த சூழல்லையும் எந்த ஒரு விடயத்தையுமே நாம் புறக்கணிக்கிறது தவறு அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய யாராவது ஒருத்தர் கூட இருந்துடலாம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அவாய்ட் பண்ணி ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்குது, யாரோ அடிபட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு போனது, கடைசியில் பார்த்தா நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய சகோதரர், நம்மளுடைய சொந்தக்காரர்கள் ஒருத்தர் தான் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்றது பிறகு தெரிய வரும்போது நம்மளுக்கு அந்த வேதனை ஒன்று வருமே மனசில் அடைச்சி, நம்ம நிப்பாட்டி நம்ம வண்டியில் ஏற்றிருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம்ப்பா அந்த மனுஷரை அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். அது நடந்து முடிஞ்ச பிறகு தான் பலருக்குமே வாருது. அதே மாதிரி சிரியாவிலையும் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தொடர்ந்துமே ஜோர்டான் இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு வரைக்கும் 10,000 ஹெக்டேர் ஃபுல்லாகவே தீயில் கருகி இருக்குது. காட்டு தீ துருக்கியில் ஆரம்பித்தது இப்போ சிரியா வரைக்கும் வந்துருச்சு. ஒரு பக்கம் காட்டு தீ, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய பிரச்சனை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஏமன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் என்ன தெரியுமா? ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு தலைவர் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாருன்னா, we are able to bomb the Israel occupation daily for 2 years. 2 நாளைக்கு, இந்த 2 வருஷத்துக்கு தொடர்ந்து எங்களால் இஸ்ரேலோட சண்டை போட முடியும். தொடர்ந்து 2 நாளைக்கு 2 வருஷத்துக்கு எங்களால் சண்டை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அவங்களால கண்டினியூவாக சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா, அதுக்குரிய பலம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் ஆரம்பிச்சுக்கிட்டே போச்சுன்னா மிகப்பெரிய அளவான பிரளயங்கள் ஏற்படும். இப்போதைக்கு இந்த யுத்தம் சுமூகமாக இருக்கிறதுக்கு காரணமே அரபு நாடுகள் இப்போ தலையிட்டதால தான். அரபு நாடுகள் மட்டும் தலையிடலை, எல்லாம் கடைசி நொடிக்கு போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள். கப்பலில் இருந்து எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு கப்பல் மொத்தமாக அடித்து நொறுக்கப்பட்டதாக தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. செங்கடல் பிரச்சனை இன்னும் என்ன மாதிரியான சூழல்களுக்கு இட்டு செல்லும்ன்றது தெரியலை. அல்லாஹு ஆலம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.